இப்போதான் இன்னைக்கு சாப்பிட போனேன். ம். வழக்கமாக சாப்பிட்ற அதே கடை, அதே சாப்பாடு, அதே டெய்லர், அதே வாடகை மாதிரி. ஆனால் பில் பே பண்ணும்போது பார்த்தா எக்ஸ்ட்ரா 10 ரூபா போட்டிருக்காங்க. என்னங்க அப்படின்னா, என்னங்க நீங்கள் மீடியாவில் தானே இருக்கீங்க, தெரியாதா உங்களுக்கு? சிலிண்டர்லாம் கிடைக்கிறது இல்லைங்க. 2000 ரூபா கொடுத்து சிலிண்டர் வாங்கிட்டு இருந்தோம், இப்போ 4000 ரூபா சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் வேறு யார்கிட்ட போய் கேட்குறது கமர்ஷியல்லாம் 5000 ரூபாய்லாம் வரைக்கும் போயிருச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி அதனால எனக்கு 10 ரூபா ஏற்றிருக்கோங்க சாப்பாட்டுக்கு. இனிமேல் சிலிண்டர் பிரச்சனைலாம் சரியாகிற வரையும் அதுதான். சொல்ல முடியாது. இன்றைக்கி வந்து எங்களுக்கு சிலிண்டர் கிடச்சிருச்சு. ஒரு நாளைக்கு நாங்கள் ஹோட்டல் ரன் பண்ணோன்னா 2 சிலிண்டர் எங்களுக்கு தேவை. நாளைக்கு காசு கொடுத்தாலும் சிலிண்டர் கிடைக்குமான்னு தெரியல. பார்த்துங்க சார், நாளைக்கு கடை இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. சாப்பாடெலாம் நீங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்னு அந்த ஹோட்டல் ஓனர் சொல்கிறாரு. இதுதான் எப்படின்னு சொல்லிட்டு காலையில் கிளம்பி வரும்போது பெட்ரோல் வந்து வண்டியில் எம்டி காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி பெட்ரோல் போட்டுருவோம் எதுக்குன்னு அங்கே போனால் அங்கே ஏகப்பட்ட கியூ நிற்கிது. என்னப்பா இது, இந்த கோபி சுதாகர் சொல்லுவாங்கல்ல, என்னடா நடக்குது இங்க, ஏன்டா எல்லாரும் வெளியே வரீங்கன்ற மாதிரி, என்னடா நடக்குது, ஏன்டா பெட்ரோல் பங்க்ல இவ்வளவு கூட்டம் அப்படின்னு வந்து பார்த்தா, இந்த ஈரான்ல நடக்கக்கூடிய போர் வந்து நம்ம லைஃபுக்குள்ள இப்படி எல்லா பிரச்சனைகளும் வச்சு செய்ய ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பக்கம் இதெல்லாம் நடந்துட்டு இருந்தாலும் அப்படியே ஒரு ஆறுதலான ஒரு நியூஸும் பார்க்க முடிஞ்சுது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக்கலாம், HCLல வந்து கொடுத்துட்டாங்களாம். அதனால என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதை பார்த்துட்டு, அப்பா HCLல கொடுத்துட்டாங்களா, இந்த மாதிரி எல்லாரும் கொடுத்துருவாங்களா, கவர்மெண்ட் லாக்டவுன் ஏதாவது போட போதா, இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே சொல்கிறா, மீடியாவில் இருக்குன்னு தான் பேர், இதெல்லாம் சொல்ல மாட்டேன், நீ நியூஸில் வந்தப்பறம் தான் நாங்களே தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஈரான் போரால் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன பரிதாபங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு? கண்டிப்பா சார், நிறைய பரிதாபங்கள் இருக்கு. இப்போ எப்படி பெட்ரோலுக்கு வந்து மணிக்கணக்காக நிற்கக்கூடிய ஒரு சூழல் தான் வந்து ஏற்பட்டிருக்கு. மதியான நேரம் போயிடலாம், நம்ம டாக்டிக்காக யோசிப்போம்ல, காலையிலையும் நைட்டும் வந்து நம்மளுக்கு வந்து கூட்டமாக இருக்கும், மதியானம் வந்து வெளியில் கூட்டம் இருக்காது. அப்போ நம்ம வந்து மதியான நேரம் போய் பார்த்து பெட்ரோல் போடலான்னா, சென்னை மாதிரியான இடங்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே கூட்டம் இருக்கும். ஸோ இங்கே மதியான நேரம் போனால் கூட அவ்வளோ கூட்டத்தோட போய் மக்கள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அதுவும் கேனில் வந்து வாங்குறாங்க. இந்தியா இஸ் நாட் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தண்ணி கேன்லலாம் வந்துட்டு வாங்கிட்டு இருக்காங்க. 30 லிட்டர் 15 லிட்டர்னு பெட்ரோல் வாங்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது வந்து பயமா தான் இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா வண்டியில வந்து பெட்ரோல் எங்கேயா சிந்தி இருந்துச்சு இல்ல அந்த மாதிரி இருக்கும் போதே வெயில் அதிகமா அடிச்சா வண்டி வந்து எரிஞ்சதெல்லாம் பார்த்துருக்கோம், வண்டியில தீ பிடிச்சிரும். இவங்க கேன்ல வந்து அசால்ட்டா வந்து பெட்ரோலை வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு சாதாரண 1 லிட்டர் கேன்ல வண்டி நின்றுச்சுன்னா பெட்ரோல் கொஞ்சம் வேணும் தாங்கன்னா தரமாட்டாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குமா, அது தரவே கூடாது, எங்களுக்கு அதுக்கு வந்து ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசியிருப்பாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கேனா வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா நான் அப்ப கேட்டப்போ தரமாட்டேன்னீங்க, அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா அதை பாக்குறதுக்கே கொஞ்சம் பயமா இருக்கு. இப்போ பெட்ரோல் டீலர்ஸ் எல்லாரும் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி கொடுக்க கூடாதுன்னு, அட்வைசபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 21 நாளைக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெட்ரோலுக்கு பஞ்சம் இல்லை அப்படின்றதையும் வந்து பதிவு பண்றாங்க. நம்ம ஆளுங்களுக்கு எப்போ இந்த பேனிக் பையிங் இருக்கும்ல, நீங்க இந்த மழை வரப்போகுது இல்ல 2 நாளைக்கு புயல் அடிக்க போகுதுன்னா உடனே சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு இருக்கிற முட்டை, பால், பிரெட் எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் ஜனங்க கிட்ட அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். பேனிக் அட்டாக் அப்படின்றது வந்து காரணம் வந்து நம்ம அந்த அளவுக்கு பார்த்துருக்கோம் இல்லையா சார். கொரோனாவா இருக்கட்டும், சென்னையில வந்துட்டு வெள்ளம்லாம் வந்தப்பவும் மக்கள் வந்து எந்த மாதிரியான அவதிகள்லாம் இருப்பாங்களோ, அடுத்தது இது ஏதோ புதுசா வரப்போகுது அப்படின்னு அவங்களுக்கு அந்த ஒரு பயம் இருக்கு இல்லையா, அதனால அதை பண்றாங்க. ஸோ இதை மக்களை நம்ம வந்து சொல்ல முடியாது. இதுக்கு காரணம் வந்து அரசாங்கம் தான் அதுக்கு ஏற்ற ஒரு அறிவுறுத்தல் எல்லாம் கொடுத்துருக்கணும். நீங்க பயப்பட வேணாம், இந்த மாதிரி எல்லாம் எங்ககிட்ட இருக்கு சொல்லியிருக்காங்க. இப்ப 2-3 தடவை சிஎம் வந்து சம்பந்தமா ரிவ்யூ மீட்டிங் நடத்தி இப்போதானே சார் சொல்லியிருக்காங்க. ஆனா நேற்றுக்கு முந்தா நாள்ல இருந்தே வந்துட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே வீட்டுல இருந்தே போன் பண்ணி பெட்ரோல் எல்லாம் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கோ, அப்புறம் வண்டி நின்றுச்சுன்னு சொல்லாதேன்னு அவங்களுக்கு வந்து அப்போ இருந்தே வந்து பெட்ரோல் காலியா போகுது அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுட்டே இருந்திருக்கு. ஆனா அந்த அறிவுறுத்தல் வந்து கொஞ்சம் ப்ரீவியஸாவே வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து வந்திருக்கலாமோ அப்படின்னு. கவர்மெண்ட் வந்து இங்க சிலிண்டர் தட்டுப்பாடுன்ற நியூஸ் ரைஸ் ஆன உடனே வந்து இமீடியட்டா அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாம் மீட் பண்ணி என்னென்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே ஒரு பக்கம். இன்னொன்று பார்த்தோம்னா, சாதாரணமாக நம்ம முதல்ல சிலிண்டரில் ஆரம்பிச்சது. இப்போ பெட்ரோல் வந்து பெரிய பிரச்சனை இல்லைன்னு வைங்க, இல்லைன்னு சொல்லி நார்மலாக இருக்குன்னு அவங்களே கிளாரிட்டி கொடுக்குறாங்க. பட் சிலிண்டருக்கு ஒரு பிரச்சனை இன்றைக்கும் இருக்குது. அது சிலிண்டர் தானே பிரச்சனை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம வீட்டில் சிலிண்டர் இருக்குது, ஹோட்டலில் போனால். ஆனால் இப்போ 1 by 1 பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக எல்லாமே அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இன்னைக்கு காலையில் நான் பேப்பரில் படிக்கிறேன், இங்கே சென்னை மாநகராட்சியில் கிரிமிட்டோரியம் இருக்கும்ல, இந்த உடல் தகனம் பண்ணக்கூடிய இடம், அந்த இடத்துல வந்து கேஸை வச்சு தகனம் பண்ணக்கூடிய தகன மேடைகள் இருக்குது. அங்கெல்லாம் வந்து சிலிண்டர் ஷார்ட்டேஜ் இருக்க மாதிரி இருக்குது, அதற்கு வேறு மாற்று ஏற்பாடுகள் பண்ணணும்னு சொல்லி
அதுக்கு சென்னை கார்பரேஷன் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இமேஜின் பண்ணவே முடியல பாருங்களேன், இது எங்க அளவுக்கு போகுது. நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் வந்துட்டு விறகடுப்பு தான் வந்து இருக்கணும் இல்ல, விறகடுப்பே நவீன முறையில எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு மார்க்கெட்டிங் போயிட்டு இருக்கு. அது வந்து நம்ம கரண்ட்லயே வந்துட்டு விறகடுப்பு மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது அந்த ஆப்ஷன்ஸை நோக்கி வந்து அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இண்டக்ஷன் ஸ்டவ்வே வந்து சேல் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. கடைக்கெல்லாம் போய் கேட்டா காலி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்களாம். ஆன்லைன்ல போய் செக் பண்ணாலும் அவுட் ஆஃப் ஸ்டாக் காமிக்குதான். ஆனா அது இந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்னன்னா அதுக்கான ஷார்டேஜும் இருக்கு. இன்னைக்கு நான் வரும்பொழுது அந்த கேஸ் ஸ்டேஷன் வழியா போகும்போது மக்கள் வந்து சிலிண்டர்ஸ் தூக்கிட்டு அங்க வந்து நிக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ மக்கள் மத்தியிலேயும் சிலிண்டருக்கான ஷார்டேஜ் டொமஸ்டிக் யூஸுக்கே வந்து இருக்கும் பொழுது கமர்ஷியல் பர்பஸ்க்கான இது வந்து ரேட்டும் அதிகரிச்சிருக்கு. 5000 ரூபாய் ஒரு சிலிண்டர் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான கள்ளச்சந்தையில எல்லாம் விற்க கூடாதுன்னு சொல்றாங்க. 4000 5000 விற்கிறதெல்லாம் எந்த வகையில நியாயம் இல்ல. இப்படி ஒரு சுச்சுவேஷனை பயன்படுத்திட்டு பாருங்க. இன்னொரு பக்கம் பாருங்க, ஆட்டோ நம்ம சிட்டியில் பார்த்தோம்னா நிறைய கேஸில் ஓடுற ஆட்டோ தான் இருக்குது. அந்த ஆட்டோ ஸ்டேஷன்ஸுக்கு ஃபில் பண்ணுற அந்த கேஸ் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இப்போ இல்லை, கேஸ் இல்லை, தீர்ந்துருச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க. நமக்கு எல்லாருக்குமே லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டிக்கு ஆட்டோ தான். மெட்ரோவில் வந்தால் கூட ஆட்டோவில் வரவங்க இருக்காங்க, இல்லைன்னா நமக்கு பஸ் ரூட்டில் கஷ்டமாக இருக்குன்னா ஆட்டோவில் வரவங்க இருக்காங்க. இப்போ ஆட்டோ இந்த மாதிரி ஆகுதுன்னு சொன்னால் வந்து போகிறதுல பிரச்சனை இருக்கும். பெட்ரோல் கிடைக்கல அப்படி இல்லைன்னா நம்ம பைக் எடுத்துகிட்டு ஆஃபீஸ் வர முடியாது, கார் எடுத்துகிட்டு ஆஃபீஸ் போக முடியாது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மட்டும் தான் ஒரே வழி. சரி, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட்டம். பஸ்ஸுலேயும் வந்து அங்கேயும் டீசல் கிடைக்கலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கும் ஒரு நெருக்கடி உருவாகும். அப்போ என்ன தான் பண்ணுறது? சரி, ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்கிறாங்க. வீட்டில் உட்காந்து வேலை செய்யணும் அப்படின்னாலும் வீட்டில் நம்ம சமைச்சு தானே ஆகணும், சாப்பிட்டு தானே ஆகணும். எங்கே தான் போய் முடியுன்ற கேள்வி வருது. ஆமாம் சார், இண்டக்ஷனில் வந்து தான் இனிமேல் வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு மாற்று வந்து எல்லாரும் நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த விலைவாசி அப்படின்றது அதிகரிக்கிறத பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எங்கே இதுவே வந்து இருந்துருமோ? எல்லாரும் வந்து சொல்கிறாங்க இந்த சூழல் வந்து சரியாயிடுச்சு அப்படின்னா விலைவாசி குறைஞ்சிரும் அப்படின்ற அந்த பார்வை இருக்குது. பட் இருந்தாலும் இந்த விலைவாசி வந்து திடீர்னு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தது 140 ரூபான்னு சொல்லும் போதோ, இல்லை ஒரு வடை பஜ்ஜி வாங்கினா கூட வந்து 12 ரூபாய் அப்படின்ற மாதிரி ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து நம்ம இன்ஃப்ளேஷன் வந்து இந்த அளவுக்கு ஃபாஸ்டா க்ரோ ஆகும் பொழுது மக்கள் வந்து பெரிய அவதிக்கு உள்ளாக என்ன சோகம் அப்படின்னா, இப்போ இந்த மாசம் முடியும் போது நமக்கு அதே சம்பளம் தான் வரப்போகுது. போன மாசம் வாங்கின சம்பளம் தான் இந்த மாசம் வாங்க போறோம். ஆனா செலவு மட்டும் அதிகமாயிட்டு இருக்கு. சாப்பாட்டுல இருந்து டிராவலிங்ல இருந்து எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த போர் எங்க தான் போய் முடியும்னு தெரியல. ட்ரம்ப் பண்ற வேலை பாருங்க. ட்ரம்ப் எடுக்கிற முடிவு ஒவ்வொன்றும் நமக்கு இங்க வந்து பிரச்சனையா மாறுது. இப்போ வந்து அமெரிக்கா வந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் இது எல்லாத்தையுமே வந்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படி அவங்க கிட்ட இருக்கிறத கொடுக்கும் பொழுது கொஞ்சம் வந்து இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா, நின்றுமா அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குது சார். ஏன்னா இது என்னதான் மக்கள் இன்னொரு ஒரு விஷயம் இந்த பிரச்சனையை வச்சு பார்க்கும்பொழுது தன்னுடைய வாழ்வாதாரம் எப்போவுமே நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு என்ன பிரச்சனை இல்லை, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கே என்ன நடந்தாலும் யார் என்ன ஆனாலும் வந்து நம்ம வாழ்க்கை இப்படி தான் இருக்க போகுதுன்னு பெருசாக யாரும் வந்து அதை கவனிக்க போகிறதில்ல. இன்றைக்கு நம்ம நாட்டிலே வந்து நம்மளுடைய வீட்டில் சிலிண்டர் இருக்காது, நம்ம போறதுக்கு வண்டி இருக்காது அப்படின்றப்போ என்ன காரணம் அப்படின்னு யோசிப்பாங்க. யோசிக்கும் போது என்ன அப்படின்றத அரசியல்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு, இதுதான் வந்து உண்மையாவே அரசியல் அப்படின்றத புரிதல் இல்ல அதை பத்தி தேட ஆரம்பிப்பாங்க அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. அது ஒரு வகையில நல்ல விஷயமா இருந்தாலும் இந்த சூழல் தான் வந்து மக்களை வந்து இதை பத்தி சிந்திக்க வைக்கும். அதுவும் பாருங்க, அந்த ஹார்மஸ்ன்னு ஒரு ஏரியா சொல்றாங்க இல்லையா, அது வழியா தான் இந்த எண்ணெய் கப்பல்கள்லாம் வருது. அந்த இடத்துல அந்த விட மாட்டாங்க, அதை அலோவ் பண்ணலைன்னு சொல்லி அதுதான் இப்போ பிரச்சனையா இருக்கு. எங்கேயோ சம்பந்தமே இல்லாம ஒரு இடத்துல நடக்கிற பிரச்சனை வந்து எண்ணெய் கப்பல் அங்கிருந்து இங்க வர முடியல. 40% அதுதான் வந்து சோர்ஸ் அப்படின்ற மாதிரி 40% மற்ற நாடுகளுக்கு வரக்கூடிய சோர்ஸ் வந்து அங்கதான் இருக்கு. அது தடையானதுனாலதான் மொத்தமா இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்திய அரசாங்கம், மத்திய அரசாங்கம் வந்து நாங்க உங்களுக்கு உறுதி செய்யறோம் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாங்க. ஆனா இப்போ வரைக்கும் வந்து ஸ்ட்ராங்கா என்ன இதுக்கு செய்ய போறாங்க அப்படின்ற எந்த ஒரு அறிக்கையோ எதுவுமே வந்து இன்னும் வரல. கொஞ்சம் அப்படியே ஃபிளாஷ்பேக் போனா, நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்திருப்பீங்க. நீங்க லீவு தான் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் காலேஜ். அப்போ கோவிட் டைம்ல அந்த சீசன், அந்த 2வது ஒரு சீசன் வந்துச்சுல, செகண்ட் வேவ். அப்போ ஞாபகம் இருக்கு, ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்கல. எல்லாரும் ஆக்சிஜன் சிலிண்டருக்காக ஹாஸ்பிட்டலாக அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஆம்புலன்ஸ் சத்தம் எங்க பார்த்தாலும் கேட்குது. இப்படி ஒரு கொடூரமான சுச்சுவேஷனா, உலகம் என்னதான் ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படின்றது ஒரு பயம் இருந்துச்சு. அதுலேருந்தும் மீண்டு வந்திருக்கோம் இன்னைக்கு. அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து இது சாதாரணமாக தெரியலாம். இப்போ அடல்ட்டுக்கு ஓகே, இப்போ குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒன்று தேவை, ஹாஸ்பிட்டல்ஸ் எடுத்துங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட்லாம் இருப்பாங்க. அங்கே அவங்களுக்கு ஃபுட்டு குக் பண்ணி தருவாங்கல்ல, அங்கே எல்பிஜி இல்லைன்னா என்ன ஆகும், அதை இமேஜின் பண்ணி பார்க்கவே முடியல.
இப்போ வெளியில் வந்து ஸ்கூல் காலேஜஸ்லாம் பசங்க வெளியில் போய் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ்லாம் இருக்குல்ல, தங்கி படிக்கிற இடங்கள்லாம் இருக்கும். அங்கே இருக்கிற பசங்க என்ன, இப்போ எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு, பப்ளிக் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம தலையெழுத்தை தீர்மானிக்க போகிற தேர்தல் வரப்போகுது. தேர்தல் கரெக்டான அந்த டேட்டில் அனௌன்ஸ் பண்ணுவாங்களான்னு இப்போ யோசிக்க தோணுது. ஏன்னா உங்களுக்கு ஒரு அப்நார்மல் சுச்சுவேஷன் மாதிரி இங்கே உருவாயிட்டு இருக்கும்போது இந்த நேரத்தில் கேம்பெயின்ஸ் பண்ணிக்கிட்டு மக்களை போய் சந்திக்கிறதும் அந்த நேரத்தில் தேர்தல் வைக்கிறதும் சரியா இருக்குமான்ற கேள்வியும் வருது. ஸோ ஒரு பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்ல ஒரே நாள்ல வந்து விறகடுப்புல சமைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு ஒரே நாள்லயே வந்து அந்த விறகடுப்புல செய்யறதுக்கான அந்த இதெல்லாம் கட்டிட்டு இருக்காங்க அப்படின்ற நியூஸையும் பார்க்க முடியுது. ஸோ அந்த அளவுக்கு அவங்க ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. ஆனா வீடுகள்ல இருக்கக்கூடிய குழந்தைகளா இருக்கட்டும் எல்லாரும் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ இன்னைக்கு எங்க ஹவுஸ் ஓனர்லாம் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க, குழந்தைங்களுக்குலாம் இது இருக்கு அதனால 2 சிலிண்டர் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே புக் பண்ணி அவங்க புக் பண்ணதே டிலே ஆகி தான் வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஸோ பார்த்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்பப்போ ஆஃப் பண்ணி வைக்கணும் அப்படின்றதெல்லாம் அவங்க அதுலயும் பிரச்சனை பாருங்க. சொந்த வீடு இருக்கவங்க ஏதாவது ஒரு அடுப்பு அந்த மாதிரி கூட வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். ஆனால் வாடகை வீட்டில் இருக்கிற இடத்துல அலோவ் பண்ணவும் மாட்டாங்கல்ல. இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கவங்க எங்கே போவாங்க, அடுக்குமாடி குடியிருப்புகளில் சிக்கல். இதில் இன்னொரு ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாதத்துலேயோ இல்லை அடுத்த மாதத்துலேயோ கல்யாணம், நிச்சயதார்த்தம் அந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் வச்சுருக்கவங்களா இருந்தால் என்ன பண்ண முடியும்? கல்யாணத்துக்குலாம் வந்து ஒரு 4-5 சிலிண்டர் தேவைப்படும். கரெக்டாக அந்த டேட்டில் அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். எங்கே போய் தேடுவாங்க? இருக்கிற வேலையில் சிலிண்டர் ரெடி பண்ணுவாங்களா, இல்லை ஒரு மேரேஜ் இன்விடேஷன் மற்ற வேலைகளை பார்ப்பாங்களா? அப்போ அந்த டேட்ஸ் அவங்க மாற்ற வேண்டியதாக இருக்கும். இன்னொன்று வந்து இப்போ ஸ்கூல்ஸ்லாம் வந்துட்டு சத்துணவு உணவுகள்லாம் இருக்கு இல்லையா சார், அங்கேயும் வந்துட்டு காலை உணவு வேற கொடுக்குறாங்க, சத்துணவு உணவுகளும் இருக்கு. சிலிண்டர் இல்லை, சிலிண்டர்லாம் வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்ற மாதிரி அதை ரெடி பண்ணுறது வந்து அந்த பொறுப்புகளும் வந்து அவங்களுக்கு இருக்கு அப்படின்றதையும் வந்து அவங்களும் பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த நம்ம முதலமைச்சர் வந்து பெரிய அளவில் வந்து சொல்லக்கூடியதே வந்து காலை உணவு மதிய உணவு தான். அதுக்கு அங்கேயும் சிலிண்டர்ஸ் எல்லாம் தேவைப்படுது இல்லையா? அங்கே விறகடுப்பையும் வந்து அரிசி வந்து பண்ணுறாங்க, ஆனால் மேக்சிமம் சிலிண்டர்ஸ்லையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பள்ளிக்கூடங்கள்ல. அப்படி இருக்கும்போது அங்கேயும் வந்து அந்த பிரச்சனையானது ஏற்படும். இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, ஏதோ ஒரு சேனலோட நியூஸ் கார்டில் பார்த்தேன் நான், இந்த மொபைல் டவர்லாம் இருக்கு இல்லையா, ஏர்டெல், வோடஃபோன் இந்த மாதிரியான அந்த சிக்னல் கொடுக்கக்கூடிய டவர் இருக்கு பாருங்க, அதெல்லாம் வந்து ஜெனரேட்டரில் தான் இயங்கும். அந்த ஜெனரேட்டர்ஸ் வந்து பல இடங்களில் வந்து கேஸில் தான் இயங்குதான், டீசல் ஜெனரேட்டர்ஸ் கிடையாது. அப்போ கேஸ் ஷார்ட்டேஜ் ஆச்சு அப்படின்னா அந்த ஜெனரேட்டர்ஸ் ஓடாது. அது ஓடலைன்னா நமக்கு செல்ஃபோன் சிக்னல் கிடைக்குமான்ற கேள்வியும் வருது இல்லை. அது நியூஸ் கார்டில் அப்படி போட்டிருந்துச்சு. அது மாதிரி நடக்காமல் இருந்தால் நல்லது, பட் நினச்சே பார்க்க முடியல. இதெல்லாம் இப்போ ஏதோ படம் பார்க்குற மாதிரி இருக்குல்ல, பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்லுவாங்க இதை. இந்த மாதிரி வந்து எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயத்தோடைய தாக்கம் வந்து எல்லாருடைய லைஃப்லையுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் என்னடா இது, ஒரு பக்கம் சாப்பாடு கூட புரிஞ்சிக்க முடியுது. டேரெக்டாக கேஸ்னா இப்போ சமைக்க முடியாதுப்பா, புரியுது, நான் ஏதோ அடுப்பில் செஞ்சுக்கிறேன், எங்கேயோ போய் வந்து காட்டில் போயிட்டு வந்து சொல்லி அந்த கட்டை அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கூட வச்சு நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கலாம்னு வைங்களேன். ஆனால் இன்றைக்கி டெக்னாலஜி வேர்ல்டில் நம்ம இருக்கோம், ஒன்னோட ஒன்று எல்லாமே லிங்க்டாக இருக்குது. இது எங்கே போய் நிற்க போகுது, எக்கனாமி எப்படி இருக்கும்? இப்போ கிராமத்தில் பெரிய பாதிப்புகள் இருக்காதோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அவங்க சாப்பிட்றதும் இல்லை, கிராமத்தில் கூட நம்ம இன்னைக்கு அடுப்பு வச்சு சமைக்கிறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் ஆல்டர்னேட் இருக்கும். நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் வந்து அங்கே ஈஸியாக அவங்க பண்ணிக்கலாம். டிரான்ஸ்போர்ட்டும் வந்துட்டு ஒரு நான் சொல்கிறது குக்கிராமங்கள்ல எல்லாம் வந்துட்டு எப்படியும் வந்து ஒரு 10 தெருக்கள் தான் இருக்கும். அதனால வந்து பெருசாக வந்து பாதிப்புகள் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ என்னோட ரூம்மேட்ஸாக இருக்கட்டும் அவங்கெல்லாம் அதை சொல்கிறாங்க, கிராமத்துலலாம் பெருசாக வந்து பிரச்சனைகள் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு அவங்களே வந்து பகிர்ந்துக்கிறாங்க. எங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்காது அப்படின்னு அவங்க சொல்லும்போது ஒருவேளை அது கரெக்ட் அப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு பார்வையும் வருது. சிட்டிஸ்ல இருக்கிறவங்க தான் கொஞ்சம் நிறையவே அஃபெக்ட் ஆவாங்க. ஒரு மினிமலிஸ்ட் லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம எல்லாரும் மாற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். எல்லாரும் வந்து ஒரு கேஸ் ஸ்டவ்ல கூட சமைக்கும் போது ஒரு பாலோ இல்லை சாதமோ வச்சுட்டு நம்ம ஜாலியாக டிவி பார்த்துட்டு இருப்போம். அதை பெருசாக யாரும் அதை பற்றி வரி பண்ண மாட்டாங்கல்ல. இப்போ வந்து பார்த்து கேஸை வந்து யூஸ் பண்ணிட்டு டக்குன்னு ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதை ரொம்ப பாதுகாத்து வச்சுக்க வேண்டிய ஒரு தேவை வந்து இன்றைக்கி தெரியுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான் வந்து நமக்கு இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்கிற விஷயங்களை வந்து நம்ம இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செலவு பண்ணுறக்கூடாது, ரொம்ப பார்த்து கரெக்டாக செலவு பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் உணர்த்துது. கோவிட் வந்தப்போ நிறைய பேருக்கு ஹியூமனிட்டி, அப்புறம் காசை விட வந்து ஒரு மனுஷன் சக மனுஷனை எப்படி பார்த்துக்கணுன்ற அதெல்லாம் நிறைய பேர் கற்றுக்கிட்டதா சொன்னாங்க. ஏன்னா காசு இருந்தவங்க கூட காப்பாற்ற முடியல, எவ்வளோ பேர் இறந்து போனாங்க. அல்டிமேட்டாக அன்னைக்கு வந்து மருத்துவர்கள் கடவுளாக நம்ம பார்த்தோம். இன்றைக்கி அதே மாதிரி சிலிண்டர், ஆயில், இந்த மாதிரி விஷயங்கள் சர்வதேச அரசியலையும் நம்ம கவனிக்க வேண்டிய தேவை இருக்குது. நம்ம இந்தியாவும் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாலிசியில் எவ்வளவு கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது, என்னென்ன பிழைகள் பண்ணியிருக்கிறாங்க, எதனால் இது விளைவுகள் வருது அப்படின்ற பல கேள்விகள் மக்களும் நம்ம வந்து இதை நோக்கி வந்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. என்னென்ன இது பண்ணதுனால இந்த விளைவுகளை வந்து நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். எங்கேயோ ஒரு இடத்துல பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண இடத்துல உள்ளவருடைய வீட்டில் வந்து அடுப்பு எரியாது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய
ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கு, அதுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுத்தும், அது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் அப்படின்றத வந்து மக்களும் அடுத்ததாக யோசிக்க ஆரம்பிப்பாங்க இங்க கண்டிப்பா. அடிச்சா அங்க வலிக்கும்னு அந்த கேப்டன் விஜயகாந்தோட படத்துல சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்கேயோ அடிக்கிறாங்க, அது நமக்கு இங்க வலிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது ஒரு ஒரு லைஃப் லெசன் மாதிரி தான் இந்த ஜென்ரேஷன் எல்லாருக்கும். நீங்களும் கூட கண்டிப்பாக நாங்கள் சொன்னதெல்லாம் விட அதிகமான துயரங்களை கூட நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கலாம். நீங்கள் சந்தித்த விஷயங்கள் பற்றி கமெண்ட் செக்ஷனில் பேசுங்க. தொடர்ந்து பேசுவோம்.